உங்களுக்கு தலைவலி வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு தூங்கிடுவீங்களா? ஆனால் தலைவலிக்கான டேப்லெட் வலியை மட்டும்தான் குறைக்கும், அதுக்கான காரணத்தை சரி செய்யாது. இந்த மாதிரி வர்ற தலைவலியில் மெயினான காரணம் என்னவா இருக்குன்னா, அது கழுத்துலேருந்து வந்த வலியாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்டெனோக்ளிடோமாஸ்டா ட்ரபீசியஸ் இந்த ஸ்ட்ரெயின்னால் இந்த இடத்துல எல்லாம் வர்ற வலியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரம் குனிஞ்சு மொபைல் பார்க்குறீங்களா, குனிஞ்சு லேப்டாப்பெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, அதனால் நெக் மசில்ஸ் இந்த ஸ்டெனோக்ளிடோமாஸ்டா ட்ரபீசியஸ் அண்டு சர்வைக்கல் மசில்ஸ் வந்து டைட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நர்வ் இரிட்டேஷன் வந்துடும். அதனால் இந்த பெயின் வந்துடும். இது எக்ஸசைஸில் பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடும். உங்களுக்கு இதோடு சேர்ந்து ஒரு சடனான ஒரு பயங்கரமான தலைவலியோ வாமிட்டிங் சென்சேஷனோ தலை சுற்றலோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பட் இப்போது நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அது நல்லாவே உங்களோட பெயினை குறைக்கும். உட்காந்துக்கோங்க இல்லை நின்றுக்கோங்க. கழுத்தை ஒரு பக்கம் இப்படி சாய்ச்சிருங்க, லைட்டாக சாய்ச்சி அடுத்த கையால் மைல்டு ப்ரெஷர் கொடுங்க, ரொம்ப கொடுத்துடாதீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்புறம் சைடை மாற்றி இந்த பக்கம் சாய்ச்சிட்டு ஆப்போசிட்டில் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி மைல்டு ப்ரெஷர் கொடுத்து 10 வரைக்கும் வச்சுருந்து ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் உடனடியாக உங்களுக்கு தலைவலி குறையும் அண்ட் போஸ்டர் கரெக்ஷன் ஆகும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்படிப்பட்ட தலைவலி மைக்ரைன் இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.